सर मेट्रिक वेट वेट मेट्रिक மண்ணை விட்டு பிரிந்த பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் ஒரு கால் நூற்றாண்டை கடப்பது என்பது சாத்தியமான விஷயம் கிடையாது. திரை உலகத்தையே அதிர்ச்சிக்குள் மூழ்கடித்த சோக சம்பவம். என்ன அடிக்க வந்து லட்சம் பேர் இருக்கானா, என்ன பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்டா. அனைவரையும் சிரிக்க வைத்த குரல், சந்தோஷப்படுத்திய முகம், மறக்க முடியுமா இந்த மனிதரை? நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் சினிமா ஷூட்டிங்ல மயக்கம் அடைந்து பெருங்குடி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில இப்ப அவரு உயிர் பிரிஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. தன்னோட பேச்சினாலையும் நகைச்சுவையினாலையும் உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய மக்களை சிரிக்க வச்ச இந்த ஒரு மனுஷன் இப்போ அனைவரையுமே சோகத்துல மூழ்கடிச்சிட்டு போயிருக்காரு. ரோபோ சங்கர் மண்ணை விட்டு பிரிந்திருக்கிற இந்த ஒரு தருணம் திரை உலகினரை மட்டும் இல்லாம அனைத்து மக்களையும் ரசிகர்களையும் சோகத்துல மூழ்கடிச்சிருக்குது. கடந்து போகிறதான வாழ்க்கை. நான் வீட்டில் சிக்காக இருந்தப்ப வந்தவுடனே ஒப்பாரி வைக்கிறது, நம்மளை பார்த்துட்டு நம்மளை அப்படி வேறு மாதிரி பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளை ஓரளவு அப்படி தெளியும் போது நம்மளை வந்து ஏதாவது சொல்லிவிட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ ஆஸ்பத்திரியிலே நம்ம படுத்துருக்கோம்னா நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சார்னு சொல்லிடலாம். நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு எந்திரிக்கும் போது பழைய வீடு இங்கே வராமல் பார்த்துக்கடா, என்னமோ தெரியல வந்துருவியோன்னு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். நமக்கு நெஞ்சு பகிர் இப்போ தாடா எந்திரிக்கிறோம்னு. அதனால நான் நிறைய வெயிட்டு கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னார் எங்கள் அண்ணன்ட்ட. அப்போ நீங்கள் சொன்னாதான் சார் கேட்பேன், நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன், நானே சொல்கிறேன்ட்டு முதுகில் தட்டி சீக்கிரம் வெயிட்டு குறைங்க அப்படின்னாரு. இப்போ பேர் வைக்க போகும்போதும் அதே மாதிரி தான், வெயிட் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா. சார் நான் குறைச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாதா சார், நான் வந்து முதல்ல பாடி பில்டர் இல்லை எனக்கு தெரியும், ரொம்ப உடனே குறைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க அப்படின்னாரு. நான் சும்மா இருக்காமல் எனக்கெல்லாம் ஒரு மாதம் போதும் சார் அப்படின்றதுல குறைச்சிருவேன் அப்படின்னு உடனே அவர் எப்படி பதில் சொல்லுவார், நான் ஒரு வாரத்தில் குறைப்பேன் தெரியல அப்படின்னு. எங்களுக்குள்ள ஒரு அன்பான அந்த வாக்குவாதம்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ரோபோ டான்ஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு ரோபோ டான்ஸ் பண்ணால் ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்து 100 ரூபா கொடுப்பாங்க, 150 ரூபா கொடுப்பாங்க. அப்போ வந்து எனக்கு ஷோ கொடுத்து 1000 ரூபா கொடுத்த ஒரே ஆள் வந்து அர்ச்சம்மா தான். சூப்பர். ஆமா, ஏன்னா அப்போ வந்து கோயில் திருவிழா நிறைய அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ எல்லாம் கார்பரேட் ஈவெண்ட் வந்துருச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லாக நான் தூங்கவே மாட்டேன். இந்த மாசம் வாடகை அடைச்சிடலாம், நைட்டு செகண்ட் ஷோ படம் பார்த்துலாம், 4 ஃப்ரைட் ரைஸ் வாங்கிடலாம், அப்படி ஒரு மனக்கணக்கு போட்டு சுத்திக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி டயத்துல வந்து அப்பெல்லாம் மேடம் தான் பதிஞ்சு வச்சிருப்பேன். அர்ச்சலா மேடத்திட்ட இருந்து கால் வருதுலாம் தலகால் புரியாம ஆடுவேன். ஏன்னா கார்பரேட் ஷோ நிறைய பண்றது அவங்க தான். நான் 2000 முத தொலைக்காட்சின்னு வந்து தொலைக்காட்சியில என்னுடைய ஷோ வந்ததுமே இளமை புதுமைன்னு இவங்களுடைய ஷோ தான். இவங்க தான் என்னை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுதான் என்னுடைய முதல் பிரவேசமே. ஸோ அதுக்கு வந்து தேங்க்யூ.